அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஆஜிமா தலைமுறை உறவுகளே. மிச்ச நாளைக்கு போகிற ஒரு சின்ன வீடியோ உண்டு. இது என்னென்னு சொன்னால், எங்களோட ஊரில் ஹப்புத்தலையில் வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. மிஸ்டி வீக்குன்னு சொல்லி அது வந்து நான் இன்ஸ்டால்லாம் நாளைக்கு போனால் அதில் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு, வட்டலப்பம் ஆர்டர். அந்த வட்டலப்பம் செஞ்சு பேக் பண்ணி இருக்கிற இது தான் நீங்கள் பார்க்குறீங்க. வட்டலப்பம் செய்யக்கொண்டு கொஞ்சம் பிஸினால் வட்டலப்பம் செய்கிற வீடியோ எடுக்க கிடைக்கல. இது தான் அந்த வட்டலப்பம். இன்னும் நான் மூடலை. என்னென்னு சொன்னால், வட்டலப்பம் செஞ்சு ஒரு 15 நிமிஷம் மாதிரி வைக்கணும். கொஞ்சம் கூலாவின பிறகு தான் நான் மூடுவேன். இது தான் நாங்கள் அடித்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டின அந்த மூடுற கவர். இது கரண்டிகள் வச்சிருக்கிறேன். இப்போக்கி 30 கப் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லான்னு சொல்லி விற்றுப்பட்டா நாளைக்கும் நாளண்டைக்கும் கூட ஃபுட் ஃபெஸ்டிவல் இருக்கி. அப்போ அல்லா டேட்பாடில் இன்ஷால்லா பிஸ்னஸ் ஆவிச்சுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் செய்வேன். இது நான் வீடியோவோட நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், வீட்டில் உள்ள பெண்களுக்கு வந்து சின்ன பிஸ்னஸ்கள் நாங்கள் இன்ஷால்லா செய்ய தொடங்கிலும். இது ஒரு சின்ன பட்ஜெட்கான ஒரு இந்த ஆர்டர் ஒன்று தான். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4000 ஒரு சின்ன கணக்கு 4000 சொச்சம் கணக்கு உண்டு. நான் அது ஒரு நேரம் பட்ஜெட்டில் அவங்களுக்கு காட்டுறேன். செலவாகிச்சு. அதுக்கு வந்து இதுக்கு நாங்கள் பாருங்கள் 150 ரூபாண்டு விலை அடிச்சிருக்கிறோம். இதில் 80 கிராம் இருக்கி 150 ரூபாண்டு விலை அடிச்சிருக்கிறோம். இப்போ இது வந்து நாங்கள் நேரடியாக எங்களோட கடையில் விற்கிறதா இருந்தால் நாங்கள் கஸ்டமருக்கு 150 ரூபாண்டே கொடுப்போம். இது நாங்கள் இன்னொரு அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் இன்னொரு ஸ்டால் ஒன்றுக்கு கொடுத்து அவங்க தான் இதை வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ அதனால நாங்கள் அவங்களுக்கு வந்து 150 ரூபாய்க்கு விலை அடித்து கொடுத்ததுக்கு நாங்கள் 120 ரூபா மாரி தான் கொடுப்போம். அவங்க 30 ரூபா வச்சு அவங்க விற்பாங்க. இப்படித்தான் நாங்கள் இந்த ஆர்டர் கொடுக்குறது. ஆனால் ஒரு 5000 ரூபாக்குள்ளே இப்படி ஒரு தொகையை செலவழித்து நாங்கள் செஞ்சு ஆட்களுக்கு சேல் பண்ண தொடங்கினோம்னு சொன்னால், எங்களோட இந்த நாங்கள் தயாரிக்கிற இந்த இதில் வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால், இதெல்லாம் வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறதால எந்த விதமான கெமிக்கலோ ரசாயன பதார்த்தங்கள் இல்லாமல் எல்லாமே முழுமையான முறையில் வந்து வீட்டிலையே செய்கிறது. இதில் வந்து கலந்தரிக்கி வந்து முட்டை, அடுத்தது சீனி, கருப்பட்டி, அடுத்தது வந்து நாங்கள் தேங்காய் பால் ஊற்றல. வளமையாக நாங்கள் தேங்காய் பால் ஊற்றி தான் வீட்டில் எங்களோட தேவைகளுக்கு வட்டலப்பம் செய்வோம். ஏன்னா இது ஒரு 2 நாளைக்கு அப்படி வைக்க வேண்டி வந்தால் தேங்காய் பால் செட் ஆகாது அப்படின்றதுனால நாங்கள் இதுக்கு வந்து மில்க் மைட் தான் ஊற்றி செஞ்சுருக்கிறோம். அடுத்து ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் அந்த முட்டை வாசம் இல்லாமல் போகிறதுக்காக சேர்த்துருக்கிறேன். மற்றபடி எந்த விதமான ரசாயன மிச்ச நாளைக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ரசாயன பதார்த்தங்கள் அப்படி இப்படி எதுவுமே சேர்க்கல. அப்போ இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொஞ்சம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸ்க்கு, அடுத்து கிட்ட உள்ள வீடுகளுக்கு அப்படி சேல்ஸ் பண்ண தொடங்கினோம்னு சொன்னால், உங்களுக்கும் இன்ஷால்லா இந்த வேலை செய்யலும். அதுக்கு பிறகு அவங்களோட ஏதாவது வீட்டுகளில் நடக்கிற ஃபங்க்ஷன்களுக்கு அறிக்கையிலும், இல்லாட்டி சில நேரம் கிட்ட உள்ள கடைகளுக்கு அறிக்கையிலும் ஆர்டர்கள் எடுப்பாங்க. ஏன்னு சொன்னால், வட்டலப்பம்ன்றது வந்து ஒரு பாரம்பரிய உணவு. அதுவும் முஸ்லீம்களோட வட்டலப்பத்துக்கு வந்து எல்லாரும் மாதிரி நல்ல ஒரு விருப்பம், நல்ல ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எங்களோட வட்டலப்பத்துக்கு. நாங்கள் ஒரு பெருநாள் வந்தால் கூட எல்லோரும் கேட்பாங்க, எங்கே உங்களோட வட்டலப்பம் கொண்டாந்தாங்க அப்படின்ட்டு தான். அப்போ அது மாதிரி அப்போ நாங்கள் இதை செஞ்சு இப்படி ஒரு ப்ரைஸில் சேல்ஸ் பண்ணுற நேரம் எங்களுக்கும் பெண்களுக்கு வீட்டிலருந்து சின்ன ஒரு ஏர்னிங் உண்ட ஒரு வருமானம் உண்ட தேடிக்கிறேலும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். இன்றைக்கி உண்மையிலே பிஸி. நான் 6 மணிக்குள்ளே இந்த ஆர்டர்களை கொடுத்து முடிக்கணும். ஏன்னா இந்த
கடை இந்த இதுகள் வந்து கணக்கு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். ஹப்புத்தலையில் வந்து இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் இது 3வது முறை நடக்குது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடைகளை கொண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 12 10 மாதிரி. அதுக்கு பிறகு போன முறை வந்து 22 கடைகளை கொண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த முறை வந்து 40 கடைகளை கொண்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல கேள்வி இருக்கு. ஸ்ரீலங்காவில் வெளியில் உள்ள ஊர்களில் உள்ள ஆட்கள் கூட அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு வராங்க. நல்ல விசேஷமாக இருக்கும். நிறைய கடைகளில் ஒவ்வொரு விதமான சகல விதமான உணவு ஐட்டங்களுமே இருக்கும். ஆனால் கொஞ்சம் அங்கே என்னென்னு சொன்னால் விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நான் போனால் கட்டாயம் உங்களுக்கு வீடியோ எடுத்து அந்த வீடியோவையும் எட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, நன்றி. இதுதான் எங்களோட homemade batlapam. Thank you for you are watching.